அவன் சோப்ராஜ் தொழிலே அதுதானே. விஸ்வா என் தம்பி, அவன் தான் ஜெயிக்கணும்னு என்னால சொல்ல முடியாது. நீ தோத்ததுனால இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது தெரியுமா? நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 50,000 ரூபாய் கொடுத்தான். போதாதா? சரி, அதை விடு. இன்னையில இருந்து நீ சோப்ராஜுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆயிட்ட. அவன் சொந்த ஆள் மாதிரி, என்ன மாதிரி. அடியாளவா? ஆமா, அடியாள் தான். அப்படியே வச்சுக்கோ. நீ யாரு? சும்மா கைய கால ஆட்டிட்டு பாக்ஸிங் பண்ணா பெரிய சாம்பியன் ஆயிடுவியா? நிஜ வாழ்க்கையில நீ சாம்பியன் இல்ல, அவன் சோப்ராஜ். உனக்கு தெரியாது, நீ சின்ன பையன். நம்ம எல்லாம் வாழ்க்கையில சோத்து பண்ணுவோம். சோப்ராஜ் ஒருத்த மட்டும் இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடு கூட கிடையாது, நமக்கு தெரிஞ்சுக்கோ. உன்னோட இந்த பாக்ஸிங் எல்லாம் நமக்கு சோறு போடாது. என்ன நீ இப்படி பேசுற? நீ நல்லா படிச்சிருக்க. உனக்கு இருக்கிற மூளைக்கு யாருக்கு வேணும் இந்த மூளை? பெரிய மூளை 30 ரூபா கொடுத்தா கசாப் கடையில கிடைக்கும். நீ யாரு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? 4 வெட்டி பசங்களோட சேர்ந்து சும்மா பொழுது போக்கிட்டு இருக்க. சோப்ராஜ பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? எங்கிட்ட தான் என்ன இருக்கு? இங்க பணம் வேணும்டா, பணம். அது சோப்ராஜ் கிட்ட இருக்கு. அது எந்த வழியில வந்தாலும் சரி. மனிதர்னா வீரமாய் போராடுவோம், தீயாய் பாய்ந்து தீமையை பொசுக்கும். நம் அப்பா சொன்னது இன்னும் உங்க அப்பா சொல்லி கொடுத்ததே நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி சொல்லி கொடுத்தவன் தான் 4 நல்ல பேரை காட்டி கொடுத்து தூக்கு மேடைக்கு அமிச்சிட்டு தேச துரோகின் பேரோட போய் சேர்ந்துட்டான். அந்த ஆளுக்கு தான் நம்ம பிறந்தோடு நினைச்சு பார்க்கறதுக்கே நான் வெக்கப்படுறேன். அதை விட சோப்ராஜுக்கு அடியாளா இருக்கிறத நினைச்சு பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். காட்டி கொடுக்கிறவனோட தட்டி கொடுக்கிறவன் எவ்வளவோ மேல், அது தெரிஞ்சுக்கோ. நம்மளை பெத்த அப்பா ஒரு கோழை. அந்த ஆள் சொல்லி கொடுத்ததையே வேலை வாக்க நினைச்சு வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. பேசாம நாளைக்கு சோப்ராஜ் வந்து பாரு. உங்க அப்பாவை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. யார் அது? அதோ அவர்தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? மதுரையில இருந்து. உங்க அப்பா உங்களுக்கு முதல்லயே தெரியுமா? தெரியும். உங்க பேர் என்ன? பாரதி. ஓ, பாரதி அங்கிளா? உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியுமே. எங்க அப்பா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க வெள்ளைக்காரங்க வீட்டுல சண்டை போட்டீங்கல்ல. அப்பா, உங்க ஃப்ரெண்டு பாரதி அங்கிள் வந்திருக்காரு.
மாசமா உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். சத்தியமூர்த்தி, இன்னுமாடா அந்த பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க? ஏண்டா உன்னை அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது உனக்கு வெக்கமா இல்ல? உன் வீட்டுல இந்த கொடியா? நீ சுதந்திரத்தை கொண்டாடுறியா? இந்த கொடியை பார்க்கும்போது மனசாட்சி குத்தல? இந்த கொடிக்காக நான் சிந்தின ரத்தம் உன் கணக்கு தெரியல? யோகி, குமரன், இம்ரான், ஜான், பொண்ணு ஜெயந்தி எல்லாரும் சுதந்திரத்துக்கு போனா பாவம். அந்த பொண்ணு ஜெயந்தி அவளுக்கு கல்யாணம் ஆகி தனக்கு பிறக்க போற குழந்தை சுதந்திர காத்தத்தை சுவாசிக்கன்னு சொன்னாலே அந்த சத்தம் அவன் காதுல கேட்கல. கொன்னுட்டியடா. ஒன்னாவே படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டமே அதெல்லாம் மறந்துட்டியடா. உன் சுயநலத்துக்காக நீ ஒருத்த வாழ்றதுக்காக எல்லாரும் உசுரையும் குடிச்சிட்டியடா தேச துரோகி. வெள்ளக்கார என் கையை வெட்டும் போது கூட எனக்கு வலிக்கடா. ஆனா உன் கூட இருந்தவனே உன்னை காட்டி குட்டான்னு சொன்னானே அந்த வலி இன்னும் என் நெஞ்ச விட்டு போலடா. தேசிய கொடிய தூக்குற வேகத்திலே தேக வேக்கும்டா. அந்த கொடிய உன் வீட்டுல குத்தி வச்சிருக்கடா மானங்கட்ட நாயே. பிறந்த மண்ணை காட்டி கொடுக்கறதும் பெத்த தாய கூட்டி கொடுக்கறதும் ஒண்ணுதான்டா. ரெண்டடி போலீஸ்கார அடிச்சதுனால எங்களை எல்லாம் காட்டி குடுத்துட்டாளா பேரு பேழை. உன் கோலத்தனத்தால நீ ஒருத்த வாழ்றதுக்காக 5 பேர் உயிரை வெள்ளக்கார தோட்டாவுக்கு பலியாக்கிட்டா. நீ எல்லாம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி 10 பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியாரு. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ எல்லாம் உன்ன மாதிரி உன் பிள்ளைகளை வளர்த்துறாத. நாளைக்கு நல்லவங்க யாரும் செத்து போயிடக்கூடாது. என்னாச்சுப்பா? ஏன் அழுவுறீங்க? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும் இல்ல? போய் சக்கரம் வாங்கிட்டு வா. இதோ வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. எதுக்காக இங்க வந்த? அந்த சோப்ராஜ் அப்பாவி ஜனங்க கிட்ட மாமூலுங்கிற பேர்ல பணம் பறிச்சிட்டு இருந்தா. இப்ப அவங்க வாழ்ற இடத்தையே அனுபவிக்கணும்னு சட்டத்தை சம்மதிக்க வச்சுட்டா. அவனை யாரு என்ன பண்ண முடியும்? இல்ல மேடம், இனிமே அது நடக்காது. நான் சோப்ராஜ்க்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல போறேன். அவனுக்கும் அவன் ஆளுங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். அப்போ உங்க அண்ணனை பத்தியும் சொல்லுவேன். சொல்றேன் மேடம். விக்ரம் கொலைய பத்தி எல்லா விஷயமும் சொல்ல வேண்டிய வரும் விஸ்வா. விக்ரம் என் நண்பன். அவன் கொலை பத்தி உண்மை எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியே சொல்ல போறேன். அதுக்காக என் அண்ணனுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி. விக்ரம் என்னால பண்ணணும்னு நினைச்சானோ அதெல்லாம் இனிமே நான் செய்ய போறேன். நீ இப்ப நடந்துக்கிறது பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கா. அது நீ இப்பதான் உணர்ந்திருக்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் என்ன உண்மை சொன்னாலும், யாருக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும், செத்து போன எங்க அண்ணன் எனக்கு திரும்பியா கிடைக்க போறாரு? எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்க ஆசைப்படுறதுல யாருக்கு என்ன லாபம்? விஸ்வாக்கு விஷயம் தெரியாம இதை நடந்து போச்சு. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க விக்ரம் கிட்ட ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு போயிருக்கான்.
அவங்க கொல்ல போறாங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் இடத்துல நீ இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்ப. அவன் கோர்ட்டுக்கு வரப்போறது அவன் மனசாட்சிக்கு மட்டும் இல்ல, உனக்காக.